ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் அவனை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். நீ மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க மறந்து போனாய். மனித சிந்தனை வேறு, தேவனுடைய திட்டம் சிந்தனை வேறு. நீ மறந்த ஒரு மகனாக, அழிந்து போகும் இந்த உலகத்திற்கான காரியங்களை குறித்து பயப்பட்டவனாக, ஆண்டவருக்கு இவ்விதமான பாடுகள், இந்த உலக பிரகாரமான பாடுகள் ஒருவேளை அவரை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுமோ என்று தன் உலக அறிவை பயன்படுத்தி அவன் யோசிக்க ஆரம்பித்தான், செயல்பட்டான், ஆண்டவரை கடிந்து கொண்டான். எத்தனை பரிதாபமான ஒரு நிலை. அவனை பார்த்து ஆண்டவர் கூறினார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆண்டவருடைய சீடனாயிருந்தவனை பார்த்து ஆண்டவர் கூறினார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. நம்முடைய வாழ்விலும் கூட அநேக தருணங்களிலே ஆண்டவருக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு நாம் மிக பக்தி உள்ள பிள்ளைகளாக, அல்லது ஆண்டவருக்கு நாம் முக்கியமான பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நாம் ஆண்டவரை பின்பற்றும் மக்களாக செயல்படுகிறோமா, அல்லது ஆண்டவருக்கே ஆலோசனை தரும் மக்களாக செயல்படுகிறோமா? ஆண்டவரை நாம் ஆண்டவராகத்தான் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அநேக தருணங்களிலே நாம் அதை மறந்து ஏதோ நம் நண்பர் போல, நம்மோடு பணியாற்றும் ஒருவர் போல, அல்லது நமக்கு சரிசமமாக இருப்பவர் போல எண்ணுவோம் என்றால் அது மிக மிக தவறாகும். சரியான ஒரு புரிதல் வேண்டும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் என் சிநேகிதர் என்றார். ஆனால் சீடர்கள் ஒரு காலம் அவரை சிநேகிதர் என்று கூறவே முடியாது. அதுதான் அந்த உறவு, அதுதான் அந்த மேலான உறவின் ரகசியம், அன்பு உறவின் ரகசியம். பேதுரு அதிலே தோற்று போனவனாய் மனித ஒரு நிலையிலே இருந்து செயல்பட ஆரம்பித்தான். அவன் உள்ளத்திலே இருந்த ஆண்டவர் விலகி போய் அவனுக்குள் சாத்தான் வந்ததினாலே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். ஆனால் அன்பான பேதுரு அப்போஸ்தலன் அந்த வேளையே தன்னை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணித்து வருத்தமுற்று அதற்காக மனம் வருந்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனை அவர் சேர்த்து கொண்டார். ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். ஆண்டவர் அந்த நாளிலே அவனை ரட்சித்தார். அவனில் இருக்கும் பிசாசை துரத்தினதினாலே அவன் மீண்டுமாக நிலைநிறுத்தப்பட்டான்.